இளந்தமிழ் ஆர்வலர், நான் உங்கள்கிட்ட கேட்குது, திரு மா சுப்பிரமணியன் சொல்றாரு, வாரிசு அரசியல் இல்லாதவர்கள் தான் உதயநிதியை விமர்சிக்கணும் அப்படின்னு. அல்ல, வாரிசு அரசியல் செய்யாத கட்சிகள், வாரிசு இல்லாதவர்கள் அல்ல, வாரிசு அரசியல் இல்லாத கட்சி யார் இருக்கா? எல்லா கட்சிக்கும் அரசியல் இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க எங்களை விமர்சிக்கணும் அப்படிங்கிறார் மா சுப்பிரமணியன். இன்னொரு கேள்வி சொல்றார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தடை இல்லையே அப்படிங்கிற கேள்வியும் அறிவு புத்திசாதிரியமாக பேசுவதை போன்று பேசுகிறார்கள். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இளந்தமிழ். மா சுப்பிரமணியன் அவர்களுடைய இந்த கருத்து ஒரு மாசு. பலமுறை தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஒரு கட்சி இன்றைக்கும் அது ஆட்சி பொறுப்புல இருக்கிற போது, அதுவும் எந்த மாதிரியான கொள்கைகளை முன்வைத்து அவங்க மக்களுடைய நம்பிக்கையை பெற்றதாக சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு பார்த்தா, அதற்கும் இந்த மாசு பேசுற கருத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாருங்க. ஏதோ ஒரு மன்னர் ஆட்சி காலத்துல மன்னருக்கு இருக்கக்கூடிய 2-3 பிள்ளைகளில் ஒருவரை முடிசூட்டுவதற்கு முன்பாக அந்த பட்டத்து இளவரசனுக்கு வெஞ்சாமரம் வீசுவதை போல ஒரு நல்ல ஒரு தன்னை ஒரு பகுத்தறிவாளராகவும் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் ஒரு நல்ல ஒரு களப்பணியாளராகவும் தன்னை காட்டிக்கொள்வதற்கு மிக அதிகமாக அந்த கட்சியினுடைய இன்றைய தலைவர், இன்றைய முதல்வரை போலவே அது கடுமையான விளம்பரங்கள் செய்து கொள்வதில் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் செலவழிக்கக்கூடிய மாசு இப்படி பேசுவது ஒன்றும் ஆச்சரியத்துக்குரியது இல்லை. ஏன்னா அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுறாருங்கிறது மிக தெளிவா தெரியுது. இதை இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் அப்படின்ற பட்டத்து இளவரசராக இன்றைக்கு முடிசூட்டி வருங்காலத்துல முதலமைச்சராகவே ஆக்கிவிடலாம் என்று பார்ப்பது ஒரு ஜனநாயக அடிப்படையில ஒரு கட்சி செயல்படுது என்று சொன்னால், அது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னுடைய தலைமையை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேர்மையான ஜனநாயக வழியை கடைபிடிக்கும். இன்னார்தான் அடுத்த தலைவர் என்று காட்டுவது. முன்னர் நம்ம ராமன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, கருணாநிதி அவர்கள் இதை பற்றி கேட்டபோது இந்த மாதிரி வாரிசு அரசியலை பற்றி ஏதோ ஒரு கேள்வி வந்தப்ப இது ஒன்றும் சங்கர மடம் இல்லை என்று சொன்னார். அப்ப இது என்ன மந்திர மடம்? இவர்கள் இப்படி தொடர்ந்து 3வது தலைமுறையாக இங்க குடும்பத்துல உள்ள ஒரு துணை முதல்வர் ஆக்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நான் சொன்னேன், எந்த மாதிரியான கொள்கை முழக்கத்தை முன்னால் வைத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் வளர்த்தெடுத்த இயக்கம் 12 பேர், தாளமுத்து நடராஜன் தொடங்கி அண்ணாமலை பல்கலைக்கழகம் ராஜேந்திரன், கீழப்போலூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகை அரங்கநாதன், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் வீரப்பன், விராலிமலை சண்முகம், பீளமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி என்று இத்தனை பேர் இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி அதனால் மக்களுடைய பேராதரவை பெற்று பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைந்ததே. இன்றைக்கு இந்த கட்சி எங்க போயிருக்கு? மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன், மு.க. ஸ்டாலின் அவருடைய தங்கை, மு.க. ஸ்டாலின் அவருடைய மாப்பிள்ளை எம்பி, துரைமுருகன் அவர் மகன் எம்பி, பொன்முடி கடந்த முறை அவருடைய மகன் எம்பி, திண்டுக்கல் பெரியசாமி அவர்களுடைய மகன் எம்எல்ஏ, தூத்துக்குடி பெரியசாமி அவருக்கு பின்னால் அவருடைய மகள் கீதா ஜீவன், KN நேரு அவருடைய மகன் எம்பி, தங்கம் தென்னரசு தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களுடைய தகப்பனார் கடந்த தலைமுறையில் அவர் அமைச்சராக இருந்தார். இப்படி தொடர்ந்து இன்னும் திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமிர்தம், செல்வம் போன்றவர்களாம் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கென்று இந்த இயலிசை நாடகம் அல்லது இந்த மாதிரியான திரைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் அவர்களுக்கென்றே பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட பதவிகள் உண்டு. இதைத்தான் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்று நியாயமாக ஜனநாயக விழுமியங்களை புரிந்து அதனை மதிக்கக்கூடியவர்கள் தான் விமர்சிக்கிறார்களே தவிர, மனதிலே மாசு பிடித்த மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். மாசு மனசுல இருந்தா தான் இந்த அநியாயத்திற்கு சப்பை கட்டு கட்டுவார்கள். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இப்படி ஒரு வாரிசு அரசியலை வழி வழியாக குடும்பத்துல வரக்கூடிய, நம்ம தலைப்பு கூட வச்சிருக்கிறீங்க, வாழையடி வாழையாக வருதுன்னு. இப்படி வரக்கூடிய நிலை என்ன காரணம் என்றால், அந்த கட்சியிலே அவர்கள் கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய
அவர்கள் நிர்வாகம் செய்ய வேண்டிய அறக்கட்டளை உள்ளிட்ட எல்லா விதமான செல்வத்தையும் வெளியே விட்டுவிடக்கூடாது என்று இந்த ஒரே குடும்பம் இதனை அனுபவிக்க வேண்டும், ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்கின்ற சுயநலம் தானே தவிர இதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னங்க நலன் இருக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்ல துணை முதல்வர் ஆக்கி இருக்கனால தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு என்ன பயன்? அது சொல்லுங்க. பேசக்கூடியவர்களையும் இளந்தமிழ் சார் கொஞ்சம் குறுக்கிட்டு என்னன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த நோக்கம் ராபின்சன் பூங்காவில் பெரியாரோடு அவருக்கு முரண்பட்டிருந்தாலும் அவர்களுடைய நோக்கமும் திராவிட இயக்க சிந்தனைகளும் எல்லாம் இருந்தது. நீங்கள் சொன்னீங்க தாளமுத்து நடராசன்லேருந்து மிகப்பெரிய ஆளுமைகள். இந்த வரலாற்றை அறியாத போதும் கூட தமிழ்நாட்டு மக்கள் இது வெளிப்படையாகவே தெரிகிறது. அப்பா தாத்தா அப்படி இருக்கின்ற போது இதை எப்படி பார்ப்பார்கள் என்கின்ற எண்ணப்பாடு திமுக தலைமைக்கு இருக்குமா? இருந்தாலும் காலப்போக்கில் இதெல்லாம் மறந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் காரணமா? இல்ல, திமுக தலைமைக்கு, அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பின்னால திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே மக்களை பற்றின சிந்தனை இல்லை என்பதனாலதானே புரட்சி தலைவர் கட்சியை விட்டு வெளியேற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டது. கண்டிப்பா அந்த கேள்வியை கேட்பதற்கு ஊழல் பாதையிலே போகிறார்கள். சுயநலமாக ஒரு குடும்பத்தை போல குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அவல நிலை. இதைதானே எதிர்த்து புரட்சி தலைவர் இயக்கம் கண்டார். அப்ப அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த பதவியை தங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட பட்டயத்தை போல, பட்டா போட்டு கொடுத்ததை போல, இதுல இருந்து தங்களுக்கு என்ன பண ஆதாயம், இந்த செல்வாக்கை பயன்படுத்தி எப்படி செல்வம் சேர்க்கலாம் என்பதுதான் அவர்களுடைய சிந்தனை என்பதனால மக்களை பத்தி எப்பயுமே கவலைப்பட மாட்டாங்க. வாக்கு வாங்குவதற்கு என்ன சால்ஜாப்பு சொல்லி மாய்மாலங்கள் செய்து வாக்கை பெறலாம் என்றுதான் திமுக திட்டம் போடுமே தவிர நல்ல திட்டங்களை கொடுத்து மக்களுடைய மனதை வென்று நியாயமாக ஆட்சிக்கு வர முடியாது. நான் வரலாற்றை நன்றாக நீங்க பாருங்க. எவ்வப்போதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டிருக்கிறதோ அப்போதுதான் திமுக ஆட்சிக்கு வர முடியும். திமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருந்தது கிடையாது. இன்றைக்கு கழகம் இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடை சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே இவர்கள் மஞ்சள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வெகு காலம் தொடராது. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக ஆக்கியிருப்பதன் மூலமாக அந்த கட்சியில எத்தனையோ முன்னோடிகள் இருக்காங்க, எவ்வளவோ தியாகங்கள் செய்தவர்கள், சிறை சென்றவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் கனிமொழிக்கு இல்லாத முக்கியத்துவம் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்படுவது ஏன் என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சுருக்கமான வட்டம், முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும், ஆதாயத்தை பெற வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த நாடகத்திற்கும் திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகின்றவரும் முதலமைச்சருடைய மருமகனா இருக்கக்கூடிய சபரீசன் என்பவரை பார்க்கிறோம். பேசிக்கலாம். இப்படி ஒட்டுமொத்தமாக இது குடும்ப அரசியல், இது இந்த நாட்டிற்கு ஒரு கேடாக விளையும் என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. நீங்க தெளிவுபடுத்த விரும்புறது திரு வாசுதேவன் அவர்களிடத்துல தொடர்பே இல்லாமல் ஏன் சங்கரமடத்தை கருணாநிதி அவர்கள் உதாரணமாக சொல்லுகிறார் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. சம்பந்தமே இல்லாம நம்ம ஒரு நெறியாளரா இருக்கும்போது நியாயத்தை தானே சார் பேச முடியும். அதுதான் அவர் வாசுதேவன் ஐயா என்ன சொல்றாருன்னா, அந்த புரிதல் இல்லாம கிடையாது, வேண்டுமென்றே கொச்சைப்படுத்த வேண்டும், ஒரு அமைப்பை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று கருணாநிதி அவர்கள் சொல்றார். ஆனா இதுதான் திமுகவினுடைய தந்திரம். இப்படி சிலேடைகள்ல பேசி, அடுக்குமொழியில பேசி, ஒரு கவிநயத்தோடு பேசி, நம்மளுடைய விவாதத்தினுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்களா, அதன் அந்த கவனத்தை வேறு வகையில திசை திருப்பி விட்டுட்டு குளிர் காய்ஞ்சிருவாங்க. இப்ப விளங்குதா உங்களுக்கு ஏன் இந்த உதாரணத்தை அவர் எடுக்கிறாருன்னு? தங்களுக்கு எதிர்கோட்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சொல்லி இவர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டத்திலிருந்து இந்த விவாதம் திசை மாதிரி வேற வழிக்கு போயிடும். இதுக்கு தான் அவங்க இதை பண்றது. இப்ப பாருங்க, திரு ராமன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நம்ம துரைமுருகன் அறிவாலயத்தின் அடிமையாக இருப்பேன் என்று. அவர் அறிவாலயத்தின் அடிமைன்னு சொல்லல, நான் கோபாலபுரத்தின் அடிமையாக இருப்பேன் எழுதி வைங்கன்னு சொன்னார். நல்லா நோட் பண்ணுங்க. அறிவாலயம் என்றால் அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகம். அதற்கு நான் அடிமையாக இருப்பேன் என்று சொன்னால் கூட அதுல ஒரு கொள்கை சித்தாந்த பிடிப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கோபாலபுரம் என்பது திரு கருணாநிதி அவர்களுடைய வீடு. அந்த வீட்டுல நான் அடிமையா இருப்பேன்னு சொல்றதுல என்ன ஜனநாயகம் இருக்கு, என்ன திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கு, இவங்க போக்குல இவங்க அரசியல என்ன நேர்மை இருக்குங்கிறத மக்கள் கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க சார். அதே போல இங்க பாருங்க, இந்த திடீரென்று இப்படி உதயநிதி இந்த பெரிய 3 ஆண்டு காலத்துல 2 ஆண்டு காலத்துல அமைச்சராக இருந்து அப்படியே மிகப்பெரிய வெற்றிகளை சாதனைகளை படைத்தாரு. கூசாமல்
உங்களுக்கு சமூக வலைத்தளங்கள்ல, சோசியல் மீடியால, யூடியூப்ல இருக்கக்கூடிய சில பேர் அரசியல் விமர்சகர்கள் என்றும் பத்திரிகையாளர் என்றும் என்ற போர்வையில வாய் கூசாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரே ஒரு வாக்குறுதி இவர்கள் சொன்னது. உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரான பிறகு அவர் சொன்னார், நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுவோம்னு சொன்னார். நீங்க நல்லா பாத்துக்கங்க, நான் வரிசையா 2-3 விஷயம் சொல்ல போறேன், நீங்க கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இவங்களுடைய மைண்ட் செட், பெர்ஸ்பெக்டிவ், அதாவது பார்வையும் நோக்கும் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்க. ஒவ்வொரு தொகுதி 234 தொகுதியிலும் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டணும் என்று சொன்னால் அதற்கு எத்தனை 1000 கோடி செலவாகும். அதுவும் நீங்க ஏன் ஒரு ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானத்தை உருவாக்க கூடாது? இப்ப மாவட்ட தலைநகரங்கள் இருக்கு, ஸ்டேடியம் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியோடைய, ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்டோடைய இது இருக்கு. எல்லா விளையாட்டுகளுக்கும் அங்க டேபிள் டென்னிஸா இருக்கட்டும், அல்லது கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், ஹாக்கியா இருக்கட்டும், அத்லெட்டிக்ஸா இருக்கட்டும், வாய்ப்புண்டு. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் இந்த கிரிக்கெட்ல ஒரு மோகம்? அப்ப இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மீது அதிகமாக ஒரு நாட்டம் இருக்கக்கூடிய இளைஞர்களை பொய் சொல்லி கவர வேண்டும் என்று இன்னைக்கு நடந்துச்சா? 3.25 ஆண்டு ஆகுது. ஆனால் இவர் சாதனை படைத்து விட்டார் என்று துணை முதல்வர் பதவி. அது மட்டும் இல்ல, அதற்கு முன்னால அவர் திரைத்துறையில அண்ணன் சொன்னாரு, அண்ணன் துரைக்கருணா சொன்னாங்க, திரைத்துறையில கொஞ்சம் பரபரப்பா கொண்டிருந்தார். அவர் எந்த காலத்திலும் துரைக்கருணா அண்ணன் சொன்னாரா அல்லது திரு ராமன் சொன்னாரான்னு எனக்கு கவனம் பசிக்கிருச்சு. அவர் திரைத்துறையில நல்லா உச்சத்துல இருக்கும்போது பேட்டி கண்டார். அவர் ஒரு காலத்தில் உச்சத்துல இருந்தது கிடையாது, எந்த படமும் ஓடினது கிடையாது. தன்னுடைய விநியோகஸ்தர் அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்லயே இந்த படத்தை வித்து அதிகமான தொகை வந்ததாக காட்டி கருப்பை வெள்ளையாக்குற வேலையை தான் இவருடைய தொழிலையாவது நேர்மையா சாதிச்சு சம்பாதிச்சிருக்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. அப்ப அந்த பேட்டியில என்ன சொன்னார்? நான் அரசியலுக்கு வரமாட்டேன். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கிட்ட இதை பத்தி கேட்டாங்க, இவரு அரசியலுக்கு வருவதற்கு முன்னால 2019 முன்னால, என் குடும்பத்தில இருந்து யாரும் வரமாட்டார்கள் என்று சொன்னார்கள். நல்லா பாத்துக்கங்க, வரமாட்டார், நான் வரமாட்டேன் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அதுக்கு மாறாக நடக்கிறாங்க. இன்னும் சில பத்திரிகையாளர்கள் திமுகவுக்கு சப்பை கட்டி முட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, இவர் பதவிக்கு வந்து விட்டார், அது முதலமைச்சருடைய தனி உரிமை, அவர் இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சாதனை படைப்பார் என்று அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதனால நாங்க நம்புறோம். நான் சொன்னேன், நீங்க எப்படி அவர் வரமாட்டேன் என்று சொல்லி வந்திருக்கிறாரோ, என் மகன் அரசியலுக்கு வரமாட்டார் என்று சொல்லி முதல்வர் அவருக்கு துணை முதல்வர் பதவி வரைக்கும் கொடுத்திருக்கிறாரோ, இதே போலத்தான் சாதனை படைப்பேன் என்று சொல்வது எதுவும் செய்ய போறதில்லை. இது இந்த தமிழ்நாட்டை, இந்த ஆட்சி அதிகாரத்தை நிலைகுலை செய்ய போகின்ற ஒரு மோசமான சகுனமா பாக்குறேன் நான். ஜனநாயக விளிம்புகள் எல்லாம் தள்ளிவிட்டு, கட்சியில் இருக்கக்கூடியவருக்கெல்லாம் துரோகம் அளித்து விட்டு, தன் மகனுக்கு பட்டம் சூட்ட துடிக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய திமுக கட்சிக்கு வருகிற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்ட காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் நான் இப்ப பாக்குறேன். நாம் அதற்கு தயாராக வேண்டும். ஒரு அற்புதமான செய்தி சொல்றாரு யாரு? ஆமா, நாம் அதற்கு தயாராக வேண்டும். நீங்க சொன்ன செய்தியை வேறொரு ரூபத்தில் அவர் கொடுக்கிறார். அதிமுக தயாராக வேண்டும், ஒன்று கூட வேண்டும். இளந்தமிழ் கடைசியா ஒரு கேள்வி, இதை விட ஒரு கூத்து ஒன்று நடந்தது. அதில் ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னாள் அமைச்சர் சிறையிலிருந்து சொல்றார், என்னை தாங்கி பிடித்துள்ள தாய்மானவர், நெஞ்சம் நிறைந்த நன்றிகள், பல 100 ஆண்டுகள் பெருந்தவம் செய்தாலும் உலகு காக்கும் உயர் கொள்கை கொண்டவரின் உன்னதமான அன்பை பெற இயலுமோ, உங்கள் கைகளை இறுகப்பட்டிக் கொள்கிறேன், வாழ்நாள் முழுமைக்கும் நான் செந்தில் பாலாஜி. இதுக்கு பதில் கேள்வியா? இது அவர் சொன்னது கேள்வி இல்லையா? அவர் சொன்னது. ஆமா, கைகளை இறுக பற்றிக் கொள்கிறேன், எனக்கு தண்டனை கிடைத்தால் நீங்களும் என்னோடு வாருங்கள் என்று அதுக்கு அர்த்தம். அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது சரியாக பணியாற்றாத அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பதவி விட்டு நீக்குவதை கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் இந்த மக்களுடைய நலனுக்காக அம்மா அவர்கள் செய்வார்கள். அதை எதிரிகள் விமர்சனம் செய்வார்கள். ஆனால் கட்சியில எந்த சலசலப்பும் இருக்காது. ஆனா இன்னைக்கு மனோ தங்கராஜ் எவ்வளவு பெரிய ஒரு ட்வீட் தெரிவித்து தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறார்னு பாருங்க. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கட்சியிலையும் பிடிமானம் இல்லை, ஆட்சி அதிகாரத்திலும் பிடிமானம் இல்லை. இந்த பிடி நழுவுகின்ற காரணத்தினாலதான் மகனுக்கு பட்டம் சூட்டுகின்ற இந்த வேலை நடக்குது. சரி, நல்லா பாத்துக்கிடுங்க. நன்றி. இப்ப திமுக சமூக நீதிக்காகத்தான் இயங்குகிற கட்சி, இதுதான் திராவிட மாடல் என்று போலி பித்தலாட்டம் ஒரு நடத்தி கொண்டிருக்கிறார்களே இந்த கபட நாடகம். கண்டிப்பாக சமூக நீதியினுடைய அடிப்படை கோட்பாடு என்றால் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கூடாது.
இன்னைக்கு உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியும், இதற்கு முன்னால அமைச்சர் பதவியும், அதற்கு முன்னால எம்எல்ஏ பதவியும், அதற்கு முன்னால் கட்சியில இளைஞரணி பதவியும் எந்த உழைப்பின் அடிப்படையில கொடுத்தீங்க? சரி, பிறப்பால் அவர் மு.க. ஸ்டாலினுடைய மகன் என்பதுதானே. இது கண்டிப்பா எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! திமுக எப்படி மக்களை ஏமாற்றுகிறது என்பதை பாருங்கள்.